கச்சேரி நீதிமன்றத்துக்கு முன்னு தான் நிற்கிறேன். ஸோ இப்போ ஒருத்தரோட நான் கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். அவரோட கதைச்சி போட்டு அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லலாம். டாக்டரோட காரும் நிற்கிது. ஓகே, கோர்ட்ஸுக்குள்ளே போய் லோயரோட கழிச்சிட்டு வந்தோம். ஓகே, என்னென்ன விஷயம் அவங்க சொன்னாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு அறிய தரேன். ஓகே, தான் டாக்டரோட கார் நிற்கிது. ஓகே, வெளியே போய் கதைக்கலாம். நாங்கள் இப்போ நாங்கள் நீதிமன்ற கட்டட தொகுதி போயிட்டு லோயரோட காய்ச்சிருந்தோம். அங்கே ஒரு அண்ணா இருந்தார், அவரோடய காய்ச்சிருந்தோம். ஓகே, இவர் டாக்டர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டதுக்கான பிரதான காரணமாக என்ன சொல்லப்படுது என்றால், இவர் இந்த லைவ் போட்டது தான். ஏண்டா கோர்ட்ஸாலும் சொல்லப்பட்டிருந்தது இவர் இந்த வழக்கு முடிய மட்டும் எந்த ஒரு லைவும் போடக்கூடாதுண்டு. ஸோ இருந்தும் இவர் நிறைய லைவ் போட்டிருந்தார். லைவ் போட்டது மட்டும் இல்லாமல் இவர் என்ன விஷயத்தை கதைக்கக்கூடாதோ அதை ஒரு சில சந்தர்ப்பங்களில் கதைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றது இன்றைக்கி 10 மணி போல் இவர் என்ன செய்திருக்கிறார்டா உள்ளே போயிருக்கிறார். 10 மணிக்கு இவருடைய கேஸ் வாதாடுறதுக்கு வந்திருந்தது. ஸோ அந்த நேரம் இவருக்கு எதிராக இருந்த ஒரு சில வக்கீல்மார்கள் சில விஷயங்களை காய்ச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கு இவர் கைது செய்யப்படுவதற்குரிய காரணமாக போலீஸாரே முற்றுமுழுதாக இவர் மேலே பழிகள் சுமத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த கிஷோர் அண்ணா அவரும் வந்திருக்கிறாரு, பிணை எடுக்கிறதுக்காக வந்திருந்தாராம். ஸோ முழு தகவல் தெரியாது. அங்கே இருந்த ஒரு அண்ணா சொல்லப்பட்ட விஷயங்களை உங்களோட பகிர்றேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் தான் ஆதரவாளர்கள் நிறைய பேர் கோர்ட்ஸுக்கு வெளியில் வந்திருந்தாங்க. ரெண்டு டாக்டரை விசாரித்து கொண்டிருந்தாங்க. அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே இப்போ அங்கே கதைக்கப்பட்ட விஷயங்களை வைத்து பார்க்கும்போது இது ஒரு திட்டமிட்டப்பட்ட சதியாக இருக்கலாம். இப்போ இன்றைக்கி பிளான் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கட்டாயம் இவரை ஜெயிலில் போடணுங்கிறத ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இன்றைக்கி களமிறங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு வட்டாரம் கலைக்கப்படுறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிலர் சொல்லியிருந்தாங்க, ஸோ இன்றைக்கி இந்த வழக்குக்கு அவர் வந்திருக்கவே தேவையில்லையாம், இது ஒரு சாதாரண வழக்கு, இதுக்கு இன்றைக்கு வந்திருக்கவே தேவையில்லைன்றபடியும் சொல்லியிருந்தாங்க. சில பேர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு கட்சி தொடங்குறதுக்கு இருப்பதாகவும், ஸோ அந்த கட்சி தொடங்குற அந்த காலப்பகுதியில் இவரை வெளியில் இருக்க விடக்கூடாதுங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி செய்யப்பட்டதாகவும் சில பேர் சொல்கிறாங்க. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்ற கட்டளையை மீறினதுனால இவருக்கு நாளைக்கு மோஷன் போட்டாலும் பெயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அதுக்காக வேண்டி சட்டத்திறனிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சில பேர் எங்களோட கழிச்சிருந்தாங்க, சில பேர் பிஸியாக இருக்கிறதுனால நாங்கள் நேரடியாக அவங்களோட கலைக்க முடியலை. இவர் டாக்டர் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு 2-3 அண்ணாக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களோட கதைக்கும் போது சொல்லப்பட்ட சில விஷயங்களை தான் அவங்களோட பகிர்ந்திருந்தோம். மேலும் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்குமாறு தான் நாங்கள் அடுத்த காணொலியில் ஒரு வீடியோவை போடலாம். தற்போது கிடைக்க தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகே, அடுத்த காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.